ஸோ யூனுஸ் நபியோடைய வரலாறு இல்லைங்களா, இங்கிலீஷ்ல ஜோனா என்று சொல்லுவாங்க. யூனுஸ் நபியோட வரலாறு ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். அவங்க குறிப்பாக வந்து மீன் வந்து அவங்கள விழுங்கிடும், பிறகு அவங்க தௌபா செய்வாங்க, அல்லாவை புகழ்வாங்க, அல்லாஹ் அவங்கள காப்பாற்றுவான், எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ நபி யூனுஸ் அலை இஸ்லாம் அவங்களுடைய தூதுவ பணி எப்படி இருந்தது, அவங்க அந்த போன அந்த சமூகம், தூதுவ பணி செய்த அந்த சமூகத்துடைய பொருளாதார சூழல் என்ன, மத சூழல் என்ன, அரசியல் சூழல் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோங்க. ஏன்னா அந்த சூழலை புரிந்து கொள்ளதான் குரான்ல கூறப்படக்கூடிய அவங்களுடைய அந்த கதையை வந்து ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள உதவும். ஸோ வரலாற்று பின்னணியில பார்த்தீங்கன்னா, நபி யூனுஸ் அலை இஸ்லாம் அல்லாவுடைய தூதர்ல ஒருத்தவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்றான் சூரத்து சாஃபாத்துல. வரலாற்று ஆசிரியர்கள் பலர் வந்து நபி யூனுஸ் அவர்கள் வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேலுடைய அரசனான ஜெரோபவாம் 2, ஜெரோபவாம் 2 வந்து கிமு 793லேருந்து 753 வாக்குல வாழ்ந்தவன். இந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுறாங்க. எனினும் குர்ஆனோ சஹீஹான சுன்னாவோ சரியான காலத்தை குறிப்பிடல. ஆனால் உறுதியாக அறியப்படுவது என்னன்னா, அவர்கள் நைனவா மக்களிடம் தூதராக அனுப்பப்பட்டாங்க, அந்த கிராமத்துக்கு, நைனவா என்ற அந்த பகுதிக்கு. ஸோ அந்த புவியியல் சூழல் பார்த்தீங்கன்னா, நைனவா வந்து பண்டைய உலகுடைய மிக முக்கியமான நகரங்கள் ஒன்று. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வரலாற்று தொல்வியல் ஆய்வுகளின்படி அது இன்றைய ஈராக்குடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய மொசூல் நகரத்துக்கு அருகில இருக்கு இந்த நைனவா என்பது. டைகிரிஸ் நதியுடைய கிழக்கு கரையில இருந்ததுன்னு சொல்லுவாங்க. பின்னர் அது அசீரிய பேரரசுடைய தலைநகரமாக விளங்குச்சு. அசீரியன் எம்பையர் சொல்லுவாங்க இல்லையா, அதான். ஸோ அதன் முக்கியமான புவியியல் அமைப்பு காரணமாக அது வணிகம், நிர்வாகம் மற்றும் கலாச்சார மையமாக வளர்ச்சி அடைந்தது. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அசீரிய பேரரசு, அசீரியன்ஸ் வந்து வரலாற்று ஆதாரங்களின்படி நபி யூனுஸ் வாழ்ந்ததாக கருதப்படக்கூடிய காலத்துல அசீரியா மிகப்பெரிய பிராந்திய சக்தியாக உருவெடுத்து இருந்தது. அதனுடைய அரசியல் அமைப்புடைய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு ரூல் இருந்தது, மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தது, அரசர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருந்தது, ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட இராணுவ அமைப்பு இருந்தது, அடிக்கடி நடைபெற்று வந்த இராணுவ போர்கள் இருந்தது, பேரரசுடைய கட்டுப்பாட்டை நிலைநாட்ட நிர்வாக அமைப்புகள்லாம் இருந்துச்சு. அதனுடைய அரசியல் சிறப்பம்சங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இராணுவ ஆதிக்கம் இருந்தது, போர்கள் மூலம் விரிவாக்கம் நடந்தது, எக்ஸ்பான்ஷன் நடந்தது, தேசிய பெருமை இருந்தது, அவங்க கிட்ட நேஷனலிசம் இருந்தது, அதிகாரத்தை பயன்படுத்தி ஒழுங்கை பேணுதல் இருந்தது. ஸோ அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இல்லாத அரசியல் அதிகாரம் வந்து கண்டிப்பா அநீதிக்கு வழிவகுக்கும் இல்லையா. அடுத்து பொருளாதார வாழ்க்கை. நைனவாவுடைய செழிப்பு வந்து பல காரணிகளை அடிப்படையாக கொண்டதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வணிகம் பார்த்தீங்கன்னா, நைனவா முக்கியமான வர்த்தக பாதைகளுடைய மையமாக இருந்துச்சு. அதன் வணிக தொடர்புகள் பார்த்தீங்கன்னா, அனட்டோலியா, பாரசீகம், லெவன்ட் பிராந்தியம், அதாவது சிரியா, இவையெல்லாம் வந்து நகரத்தின் செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகரிச்சுன்னு சொல்லலாம். மெயினான ட்ரேட் ரூட் அது. விவசாயம் பார்த்தீங்கன்னா, டைகிரிஸ் நதி வந்து விவசாய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுச்சு. அதன் மூலம் பாசன வசதிகள், கோதுமை சாகுபடி, பார்லி சாகுபடி, பேர்ச்சம்பழ உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு, இது எல்லாமே நடைபெற்றுச்சு. அடுத்தது பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. பண்டைய பேரரசுகள்ல பொதுவாக காணப்பட்ட விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, செல்வம் சிலரிடம் போய் குவிஞ்சிரும், கேபிட்டலிசம் மாதிரி. அதிக வரி விதிப்பு இருக்கும், ஏழை மக்களுடைய பொருளாதார சுமைகள் அதிகமா இருக்கும், போர்களின் மூலம் கிடைத்த பொருளாதார நன்மைகளும் ஒரு பக்கம் இருக்கும். எப்பவுமே செழிப்பு, நன்றி உணர்வை உருவாக்கணும் இல்லையா, ஆனா அகந்தையை தான் பெரும்பாலும் உருவாக்கியது பண்டைய காலத்துல. மத வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நபி யூனுஸ் அவர்களுடைய தூதுத்துவத்தை புரிந்து கொள்ள இந்த அம்சம் ரொம்ப முக்கியங்க. பல தெய்வ வழிபாடு இருந்தது அப்போ. வரலாற்று ஆதாரங்களின்படி அசீரியர்கள் வந்து பல தெய்வங்களை வணங்கினாங்க. அதுல சிலது வந்து அஷூர் என்று சொல்லுவாங்க. அந்த கடவுள் வந்து அசீரியர்களுடைய தேசிய தெய்வமாக இது கருதப்பட்டுச்சு. அடுத்தது இஷ்தார் என்று சொல்லுவாங்க. இது வந்து வளமை மற்றும் போருடைய தெய்வமாக பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது சின் என்று சொல்லுவாங்க, இது சந்திர தெய்வம், சந்திரனை சார்ந்த தெய்வம். அடுத்தது ஷமாஷ், சூரியன் மற்றும் நீதியுடன் தொடர்புடைய தெய்வம் என்று இதை சொல்லுவாங்க. அவங்ககிட்ட சிலை வழிபாடு இருந்தது, கோவில்களை மையமாக கொண்ட சடங்குகள் இருந்தது, மத குருமார்களுடைய சமூக செல்வாக்கு இருந்தது, மூட நம்பிக்கைகளோடு கலந்த மத நடைமுறைகள் இருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா தௌஹீதை விட்டுட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அங்க நடந்தது. ஸோ இவங்களுடைய தாவா பண்ணி பார்த்தீங்கன்னா, தௌஹீதை நோக்கி அழைச்சாங்க யூனுஸ் நபி, அல்லாஹ்வுடைய தண்டனையை எச்சரித்தாங்க, தௌபாவின் பக்கம் அழைச்சாங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை கற்றுக் கொடுத்தாங்க, இது எல்லாமே செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், யூனுஸுடைய மக்களை தவிர வேறு எந்த ஊரினரும் ஈமான் கொண்டு அவருடைய ஈமான் அவர்களுக்கு பலனளித்ததுண்டா என்று கேட்கிறான். அவங்க ஈமான் கொண்டதுனால தண்டனையிலிருந்து தப்பிச்சாங்க. அவங்களுடைய சமூக வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அசீரிய சமூகம் வந்து பல அடுக்குகளை கொண்டதாக இருந்ததுங்க. அது முதலாவது வந்து உயர்குடியினர்னு இருப்பாங்க. அதுல அரச குடும்பம், இராணுவ தலைவர்கள், உயர் அதிகாரிகள், மத குருமார்கள் இருப்பாங்க. அடுத்தது மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கம். இதுல வணிகர்கள், கைவினைஞர்கள்,
நிர்வாக அதிகாரிகள், திறமையான தொழிலாளர்கள் இவங்க இருப்பாங்க. அடுத்து லோவர் கிளாஸ் வந்து கீழ்த்தட்டு மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், பணியாளர்கள் இருப்பாங்க. ஒரு பக்கம் அடிமைகளும் இருப்பாங்க, போர்களில் பிடிக்கப்பட்ட கைதிகளும் இருப்பாங்க. சமூக சவால்கள் பார்த்தீங்கன்னா, நாகரிகத்தின் மீது அளவுக்கு மீறிய பெருமை இருந்தது அவங்களுக்கு. உலகளாய சக்தியின் மீது சார்ந்து இருந்தாங்க, ஆன்மீக பொறுப்புகளை புறக்கணித்தாங்க, இதுல எல்லாமே இருந்தது. ஆரம்பத்துல யூனுஸ் நபி அவங்க நிராகரிச்சாங்க, பின்னாடி வந்து ஏற்றுக்கொண்டாங்க. தண்டனையுடைய அறிகுறிகள் வந்த உடனே அவங்க அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கோரி தங்களை தவறை விட்டு விட்டாங்க, ஈமானின் பக்கம் திரும்பினாங்க. அல்லாஹ் அந்த தண்டனையை நீக்கி விட்டான். ஸோ ஒட்டுமொத்தமா தௌபா செஞ்சு பயனடைந்த ஒரு சமூகம்னா யூனுஸ் நபியோட சமூகம் சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் நபிமார்களுடைய சமூகம் திருந்தாமல் கடைசியா தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. பிறகு நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க கொஞ்சம் கடுப்பாகி போயிடுவாங்க, பிறகு வந்து மீன் வயிற்றுல இருப்பாங்க, மீன் விழுங்கிடும், லாயிலா இருந்தா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மின தாலிமீன் இந்த துவாவை சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து அவங்களை காப்பாற்றுவான். மேலுள்ள விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தொல்லியல் ஆய்வுகள், கல்வெட்டுகள் மூலமா கிடைச்சது. நைனவா வந்து இன்றைய மொசூல் அருகில் இருக்கு என்ற போன்ற விஷயங்கள் வந்து தொல்லியல் ஆய்வுகள், ஆஸ்டன் ஹென்ரி லேயார்ட், நைனவா எக்ஸ்கவேஷன், யுனெஸ்கோ ஆய்வுகள் இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துது மொசூல் அருகில் இருந்த அசீரிய தலைநகரம் அதுன்னு சொல்லி. அடுத்து அசீரியர்கள் பல தெய்வத்தை வணங்கினாங்க, இது போன்ற விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஹிஸ்டரியை படிக்கும்போது நமக்கு தெரியுது. அசிரிய இராணுவ சக்தி வாய்ந்த பேரரசு என்பது வந்து நமக்கு டிக்லாத் பிலேசர் III, சென்னா கரீம், அஷூர் பானிபால் இவங்களுடைய கல்வெட்டுகள் மூலியமாக நமக்கு தெரிய வருது. அது வணிகம் மற்றும் நிர்வாக மையமாக இருந்தது நைனுவா என்பது வந்து நமக்கு அரசு ஆவணங்கள், வர்த்தக பதிவுகள் மூலியமாக நமக்கு தெரியுது. அவங்க 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க. இன்னும் இது போன்ற விஷயங்கள் பைபிள்ல கிங்ஸ் 2ல வந்து 25 இது போன்ற விஷயங்கள்ல இருந்தும் பொதுவான அசீரியன்ஸோடைய சமூக அமைப்பு அடிப்படையில வரலாற்று ஆசிரியர்கள் உருவாக்கின ஒரு மறு கட்டமைப்பு, ஹிஸ்டாரிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த அசீரியன் எம்பையர் பற்றி வரக்கூடிய விஷயங்கள். அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே மிகவும் அறிந்தவன்.